அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தொடரிலே நாம தவிர்க்க வேண்டிய பொருளாதாரங்கள்ல 3 வகையை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று, பிறருடைய பொருள் நமக்கு ஹராம், அதுல எந்த விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர, இதை விரிவாக நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, யாரையும் ஏமாற்றுகிற வகையில் இருக்கிற எந்த வருமானமும் அது ஹராம் என்பதை பார்த்தோம். அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அடங்குது. மூன்றாவதாக, வட்டி என்பதை அடிப்படையாக கொண்ட எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அதுவும் ஹராம். இந்த 3 அடிப்படையை பார்த்துட்டோம். இந்த வட்டி என்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுத்தாலும், மார்க்க அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் வட்டினா என்னன்னா 2 விஷயம்தான். ஹதீஸ்களில் தேடி பார்த்தோம்னா வட்டிக்கு இந்த 2 விளக்கத்தை தவிர வேற எந்த விளக்கத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. என்ன 2 விளக்கம்? ஒருவருக்கு கடனாக பொருளையோ பணத்தையோ தங்கத்தையோ எதையாவது கொடுத்து விட்டு அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக வாங்கணும் என்று சொன்னால் அது வட்டி. கடனாக கொடுக்கிற காரணத்தினால் கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கணும் என்று சொன்னால் அது வட்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கடனாக கொடுக்காம உடனுக்குடனே மாற்றும் பொழுது ஒரே இனத்தை சேர்ந்த 2 பொருட்களாக இருந்தால் ஒன்னு கூட ஒன்னு குறைய என்று இருந்தால் அதுவும் வட்டி. இதுதான் மார்க்கத்தில் வட்டி. இஸ்லாத்தின் பார்வையில வட்டிங்கிறது இந்த 2 தான். இந்த 2 அம்சம் இருக்கிற எதையும் நம்ம தொடக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த வட்டி அடிப்படையாக கொண்டு என்னென்னலாம் இருக்கிறது என்பதையும், வட்டி இல்லாததை நாமளா வட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே அதுவும் தப்பா போயிடும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹலாலானதை ஹலால்னு சொல்லணும், ஹராமானதை ஹராம்னு சொல்லணும். ஹராம ஹலால்னு சொன்னாலும் பயங்கரமான குற்றமாயிரும். அல்லாஹ் ஹலாலாக்குனது அல்லாஹ் தடுக்கவே இல்லைங்கிறத நாமளா தடை செஞ்சாலும் அதுவும் அல்லாஹ் கடுமையா கண்டித்திருக்கிறான் என்பதை நம்ம என்னஞ்சோம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுவரை சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, நேற்று அதற்கு முதல் நாள் அந்த வட்டி சம்பந்தமாக சொன்ன செய்திகள்ல சில கூடுதலான சந்தேகங்களை பலரும் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த எல்லா சந்தேகங்களையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போனா தான் நல்லது. அதுல என்னென்ன சந்தேகங்கள் எழுப்பியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சந்தேகமாக இப்ப வட்டி பேங்குடைய வங்கியில் தருகிற வட்டியை நம்ம வாங்கலாம் என்கிற ஒரு கருத்து இணைய தளங்கள்ல நிறைய பேரால் அது பரப்பப்படுகிறது. வங்கியில வாங்குற வட்டி தப்பு இல்லை. அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வட்டி ஹராம்ங்கிறது தெளிவா குர்ஆன்ல இருக்குது. இதுல 2வது கருத்துக்கு இடம் இல்லை. அல்லாஹ் ஹராமாக்குன ஒன்றை ஹலாலாக்குன மாதிரி இவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஆதாரங்கள் அவங்க வாதங்களை வைக்கணும். ஒரு ஆதாரமும், ஒரு குர்ஆன் வசனத்தையும் அதுக்கு அவங்க ஆதாரமா வைப்பது இல்லை, ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக வைப்பது இல்லை. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு இணையதளத்தில் நான் பார்த்தேன். அதுல வட்டியை நியாயம், அதாவது வங்கியில வட்டி வாங்கலாம். என்னப்பா வங்கியில வட்டி வாங்கலாம்னு சொன்னா, வங்கியில அவங்க வட்டிக்கு மட்டும் விட்டு சம்பாதிக்கிறது இல்ல. வங்கியில உள்ள நம்ம பணம் இருக்குன்னு சொன்னா அதை அவங்க வட்டி கொடுத்து அதை டெவலப் பண்ண மாட்டாங்க. சில கொஞ்சம் பணத்தை வட்டியில போடுவாங்க, கொஞ்சம் பணத்தை தொழில போடுவாங்க, கொஞ்சம் பணத்தை ஷேர்ல போடுவாங்க, கொஞ்சம் பணத்தை பெரிய பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்வாங்க. பல வகையில் அவங்க வருமானம் ஈட்டி அதைத்தான் நமக்கு தர்றாங்க அப்படின்ற அடிப்படையில் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அப்ப இவங்க பேசிக்கே விளங்கல. இவர்களை இப்படி எழுதக்கூடியவர்களுக்கு என்ன விளங்கல என்று கேட்டா, அவன் எந்த பணத்திலிருந்து தர்றாங்கிற டாபிக்கே இல்ல. விளங்குதா? இப்ப நம்மளே ஒருத்தன் என்ன செய்யறோம், பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம், அல்ல நம்மளே பணத்தை வாங்குறோம். அந்த பணத்துக்காக வேண்டி பாரம்பரியமா உள்ள வாரிசு முறையில் கிடைச்ச சொத்து இருக்க, அதுல இருந்து நம்ம வட்டியை கொடுக்கணும், ஹலால் ஆயிருமா? நமக்கும் வட்டி தர்றாங்கிறதா டாபிக். இவங்க என்ன செய்யறாங்க, எந்த பணத்திலிருந்து தருகிறான் தெரியுமா? அவன் தொழில போட்டு அதிலிருந்து தருகிறான். தொழில போட்டு தந்தா என்ன, வாரிசுல இருந்து தந்தா என்ன, ஹலாலானதை தந்தா என்ன, எனக்கு வட்டி தர்றான். அதாவது எனக்கு எப்படி வருகிறது, இது என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, அவன் வங்கியில இருந்து நமக்கு தர்றாங்க இல்லையா வட்டி, அது என்ன காசம், நல்ல காசம். அது வட்டிக்கு விட்டு சம்பாதிச்ச காசு இல்லையா, தொழில இருந்து வந்த காசாம். சரி, அது இருக்கட்டும் வச்சுக்கிறோம், தொழிலே இருக்கட்டும். தொழிலையே போட்டு வர்ற காசை வட்டி வாங்கலாமா? வட்டி நம்ம வாங்கலாமாங்கிற டாபிக். என்னுடைய பணத்துக்கு அவன் போடுவது வட்டி, இவ்வளவுதான் டாபிக். அந்த பணத்தை அவன் ஹலாலான வாப்பாட்டில இருந்து வந்த காசை தந்தாலும் வட்டி தான். அது அவர் ஹலாலா சம்பாதிக்கிற ஒரு ஹலாலான ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வரக்கூடியதை எனக்கு என்ன செய்யறாரு, வட்டியா தர்றாரு. எனக்கு வட்டி தானது, எனக்கு வருவது என்னுடைய பணத்தை நான் டெபாசிட் பண்ணி இருப்பதற்காக வேண்டி
அவர் தரக்கூடியதுதான் வட்டி என்பது. அப்ப ஒரு நபர்கிட்ட வாங்குவது மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னால், ஒரு அரசாங்கத்தில் இருந்தாலும், ஒரு எங்க இருந்தாலும், ஒரு ஜமாத்துல இருந்தாலும், ஒரு அமைப்புல இருந்தாலும், ஒரு சங்கத்தில் இருந்தாலும் கூடாதுதான். அதனால இவங்க என்ன காரணத்தை காட்டுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் தருகிற பணம் பல வகையில் அவங்க சம்பாதிச்ச பணத்திலிருந்து நமக்கு தருகிறார்கள் இருக்கலாம். அது நான் மறுக்கல, சம்பாதிச்ச பணத்தை தரட்டும். சம்பாதிச்ச பணத்திலிருந்து உனக்கு தர்றது என்ன, அதான் கேள்வி. நம்ம போட்ட ரூபாய் கணக்கு பண்ணி வட்டி தர்றான், அவனே இன்ட்ரெஸ்ட் தானே சொல்றான். அதனால அவர் எந்த பணத்திலிருந்து தந்தாலும், நீங்க 10,000 ரூபாய் போட்டா அதுக்கு இவ்வளவு, 20,000 ரூபாய் போட்டா இவ்வளவு, 2 மாசம் இருந்தா இவ்வளவு, 3 மாசம் கழிச்சு அந்த ரூபாய் வாங்கினா இவ்வளவு என்று நம்முடைய போட்ட பணத்திற்கு கூட வாங்கினால் அது வட்டின்னு ஹதீஸ்ல தெளிவா இருக்கா இல்லையா? பணத்தை கொடுக்குறீங்க, அதை விட கூட நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அல்லாஹ்வுடைய ரசூல் வட்டின்ட்டாங்க. கூட வாங்கினால் வட்டின்னு முடிஞ்சு போயிரும் பொழுது அவன் என்ன காசுல இருந்து தருகிறான் என்பதை கொண்டு தட்டம் மாறுமா? அவன் திருடின காசை தரட்டும், வட்டிக்கு வாங்கின காசை தரட்டும், வேற சொந்த பாரம்பரிய சொத்தை வித்து தரட்டும், உனக்கு தருவது என்ன? எனக்கு அங்கிருந்து வரக்கூடிய காசு என்ன மாதிரி வருது என்று பார்த்தோம்னு சொன்னா இது வட்டி தாங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தையும் இதுல ஒரு டிஸ்கஸ் பண்றதே வேலை கிடையாது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த வங்கி வட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு எடக்கு முடக்காக ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்னது? சரி, அப்படி கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, ஆதாரம் வைக்கிறது இல்லவோ, என்ன வைக்கணும்? வங்கி வட்டியில வாங்கலாம், இந்த வட்டி வாங்கலாம்னு சொன்னா இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் வாங்கலாம்னு ஆதாரத்தை சொல்லணும். இந்த ஹதீஸ் அடிப்படையில் வாங்கலாம்னு அதை விட்டுப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, சரி அப்படி சொல்றீங்கல்ல, அப்ப வங்கியில கணக்க வைக்காதீங்க, அது மட்டும் என்ன அப்படின்னு ஆர்குமென்ட் என்னது? அப்படி நீங்க நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த வங்கியில வட்டி லாவாதேவி தான் நடக்கிறது, அதுல கொண்டு உங்க பணத்தை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, இப்படி பணத்தை போடுவது நிர்பந்தத்திற்காக போடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவங்களே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? பணத்தை கொண்டு வங்கியில் அவர்கள் டெபாசிட் பண்ணுகிறார்கள், பண்ணிட்டு என்ன செய்யறாங்க? வீட்டில் வச்சா பாதுகாப்பு இல்ல, நாங்க நிர்பந்தத்திற்காக வைக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். இது ஒன்னும் பெரிய நிர்பந்தம் எல்லாம் கிடையாது, வீட்டில் வச்சா பாதுகாக்கலாம், யார் உங்களை கட்டாயப்படுத்தினா? நிர்பந்தம்னா ஏதாவது பயங்கரமான ஒரு விளைவு ஏற்படணும். அதனால என்ன செய்யணும்? நீங்க அப்படி நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால், அவர் கேட்கிறா, எப்படி நீங்க வங்கி வட்டி வாங்கக்கூடாது என்பதில் உண்மையாளர்களா இருந்தால் வங்கியில கணக்கை நீங்க வைக்க கூடாது, அது மட்டும் என்ன நிர்பந்தம்னு சொல்லி நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதமா இருக்கே தவிர என்ன வாதம் இல்ல. வாங்கலாங்கிறது ஆதாரம் ஒன்னையும் காணாம், எதிர்கேள்வி தான் கேட்கிறாங்க. அப்ப அது கணக்கு வைக்காத, இப்ப கணக்கு வைக்கிறது தப்பா? அதை நம்ம விளைவிக்கணும். கணக்கு வைக்க கூடாதுங்கிறாங்க, நம்ம வட்டி வாங்க கூடாதுறோம். வட்டி அடிப்படையில் வச்சு வட்டிக்கும் கொடுக்கறாங்க, வேற வேற விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க. அவங்க சொல்றபடி ஷேர் மார்க்கெட், அது இது தொழில்துறை எல்லாத்துலயும் என்ன செய்யறாங்க? அந்த பணத்தை முதலீடு பண்றாங்க, அதெல்லாம் உண்மைதான். அப்படியெல்லாம் பண்ணி பலதரமா அவங்க சம்பாதிக்கிறாங்களே, அதுல வட்டிக்கு தானே விடுறாங்க. நம்ம கொண்டு போய் பணத்தை போட்டோம்னு சொன்னா அதை வட்டிக்கு தான் விடுறாங்க. அப்படியான ஒரு இடத்துல கொண்டு நம்முடைய பணத்தை கொண்டு போடலாமா? நிர்பந்தத்துக்கு தான் அதை போடுறோமானா நிர்பந்தமே கிடையாது, சும்மாவே போடலாம். நிர்பந்தத்துக்கெல்லாம் நீங்க போட வேண்டியது இல்ல. நீங்க வட்டி வாங்கலங்கிற நிலையில இருந்தால் அவன் வட்டி லேவாதேவி நடத்துறவன் போய் என்ன செய்யலாம்? நீங்க உங்களுடைய பணத்தை கொடுத்து வைக்கலாம். இதுல எதை மட்டும் நீங்க பார்க்கணும்? நாணயத்தை தான் பார்க்கணும். ஒரு 5 வேளையும் தொழக்கூடிய ஒரு முஸ்லிமா இருக்கிறாருங்க, நான் கேட்கிறேன், உங்கள்ட்ட கேட்கிறேன். 5 வேளையும் தொழக்கூடிய முஸ்லிம், ஒரு நோன்பு விட மாட்டாரு, சுன்னத்தான அடிப்படையில் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? வாழ்க்கையில கடைபிடிப்பாரு. ஆனா கொடுத்தா காசு கொடுத்தா திருப்பி வராது. இப்படி ஒரு ஆள் இருக்காரு. இன்னொருத்தன் பள்ளியாசு பக்கமா வரமாட்டான், பள்ளியாசு பக்கமா நோம்பு வைக்க மாட்டான். ஆனா அவன் என்ன பேரு? அப்படி நானே அப்படி ஒரு ரோட்ல விட்டு ஒரு வார்த்தை கேட்டக்கூடாதுன்னு என்ன செய்வான்? பயப்படுவான். இப்ப நீங்க உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வைக்கிறது யாருக்கு கொண்டு கொடுப்பீங்க? நீ யாருக்கு கொடுப்பீங்க? 5 வேளை தொழுவுற ஆள் போனாலும் போயிட்டு கொண்டு கொடுப்பீங்களா? இவன்ட்ட கொடுத்தா எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு ஃபிட்டான்னு நம்ம பார்க்கணும். தொழுகைக்கு ஜமாத்து இமாமத்து நடத்திருக்குன்னு அது ஃபிட்டான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம காசை கொடுக்கணும் திரும்பி வரணும்னு சொன்னா அது அந்த தகுதி அவனுக்கு இருக்குதான்னு நீங்க பாப்பீங்களா? அதெல்லாம் நீங்க தொழுவ மாட்டேங்கிறான், அவன் தொழுவுற அளவு ஏன் பத்திரம் ஏமாத்திட்டு போறாரு அப்படின்னு நம்ம கொடுப்போமா? இந்த பணத்தை கொடுத்து வைப்பதுல எது ரிட்டர்ன் உறுதியாக இருக்கிறதோ, திரும்பி வருவதற்கு எதுல கேரண்டி அதிகம் இருக்கிறதோ அந்த வழியைத்தான் நம்ம என்ன செய்வோம்? தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற ஆதாரம் ஆகிறாது. வாழ்க்கையில எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறார்கள். அவங்க இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்காக நானும் ஒரு எதிர்கேள்வி கேட்டு ஆதாரம் சொல்றதுதான். நான் என்ன கேட்கிறேன்? உங்களுக்கு பேங்க் எல்லாம் விட்டுருங்க, வங்கி எல்லாம் விட்டுருங்க, நீங்களே ஒரு பணத்தை இன்னொரு ஆட்டை கொடுத்து வைக்க நினைக்கிறீங்க, எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அவருடைய தொழுகை இபாதத்து இதை சூஸ் பண்ணுவீங்களா? அவர் நாணய நேர்மையில எந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்களா? முஸ்லீம் அல்லாத ஒருத்தனா இருந்தா கூட அவன் நேர்மையா இருந்து அவன்கிட்ட கொண்டு கொடுப்போம்.
இந்த கொடுத்தா மோசம் இல்ல, நானே அப்படி கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சில பேர் எடுத்திருப்பார்கள். அவங்களுடைய 10 வருஷம் 20 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க நாணய நேர்மைக்கு சில பேர் எடுத்திருப்பார்கள். சில பேர் இபாதத்து தீன விஷயத்துல ரொம்ப நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள். பண விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நேர்மை நாணயம் இருக்காது. இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார், ரெண்டும் இருக்கிறது. அப்ப நாம எப்படி தேர்ந்தெடுப்போம்? எல்லாரும் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ரிட்டர்ன் கரெக்டா வர கொடுத்து அமானிதமா கொடுத்து வைக்கிறோம், திருப்பி ஒழுங்கா தரணுமா இல்லையா? அவன் வேற மாதிரி தப்பான தொழில் செய்யறான், நீ பார்க்க வேண்டியது இல்ல, திருப்பி கொடுத்து எனக்கு திருப்பி கரெக்டா வரணும்னு பாக்குறமா இல்லையா? அந்த அடிப்படையில இவர்களும் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நிர்பந்தம் இல்லாத நேரத்திலையும் இவர்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட வங்கியை விட்டுட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைக்கிற தேவை ஏற்பட்டா கூட அந்த ஆளை இப்படித்தான் செலக்ட் பண்றாங்க. எப்படி கரெக்டா இருப்பானா, பணத்துல கரெக்டா இருப்பானா, நாணயத்துல கரெக்டா இருப்பானா? இப்ப இதுக்கு நம்ம சரி, இப்ப நம்ம வங்கியில கொண்டே வைக்கிறோம். அவங்க அவங்களுடைய தொழில் என்ன, வட்டி அடிப்படையில் அவங்களும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற வேற வகையான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்படியான ஒரு இடத்துல பணத்துக்கு பாதுகாப்புங்கிறது தான் கொண்டு வைக்கிறோம். ஒரு நபர்கிட்ட கொடுத்தா இல்லைன்னு சொல்லிடுவான், ஒரு வங்கியில கொடுத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நபர்கிட்ட கொண்டே கொடுத்து வைக்கலாம், நபர் இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ண முடியும்? உங்களால போச்சு, காணா போச்சு, மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவான். இது காணா போனா கூட அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு கவர்மெண்டோ ஒரு பெரிய நிறுவனங்களோ இருக்கும் பொழுது ஒரு அதிகபட்சமாக இழக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திவாலா போனா மட்டும்தான் அது ரொம்ப 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 ரேர். மனுஷன் திவாலா போறது, திவாலா போய்விட்டதாக பொய் சொல்வது அதிகம். திவாலாவும் போயிருவான், திவாலா போகாம என்ன செய்வான், 2 லட்சம் ரூபாய் கொடுத்துறாங்க, இதோட அமைக்கிட்டு ஓடிட வேண்டியதாண்டு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டுவான். அப்படி போறதெல்லாம் அதிகமா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு வகையில நமக்கு சேஃப்டி எதுன்னு கேட்டா, ஒரு பணத்தை பாதுகாப்பதற்கு வங்கியில கொண்டே வைப்பது, வட்டி வேணாம் எனக்கு என்று சொல்லிவிட்டு கொடுத்த காசை பத்திரமா திருப்பி வாங்குறதா இருந்தா அதுதான் நமக்கு பாதுகாப்புங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். மார்க்கம் இதை பத்தி என்ன சொல்லுது? அவன் வட்டி வாங்குறாங்கிறதுக்காக நாங்க நிர்பந்தத்துக்கு தான் போய் போடணும், நிர்பந்தம்லாம் கிடையாது. சாதாரணமா நீங்க போடலாம், சாதாரணமா சிலவங்க பணத்தை கொண்டே ஒரு உறுத்தலும் இல்லாம போடலாம். எப்படி போடலாம்னு கேட்டா, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது சூராவுல 75வது வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தை வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏற்கனவே வாசித்தும் காட்டி இருக்கிறோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமின் அஹ்லில் கிதாபி, அகில கிதாபுகள் வேதமுடையவர்கள், இங்கே சொல்றது யகூதிகள் அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு இருந்த யூதர்களை சொல்றான். வேதமுடையவர்கள் சிலர் இருக்கிறார்கள். மன் இன் தமன்ஹு பிகின்தாரின், ஒரு குவியலையே நீ கொண்டு போய் அமானிதமாக அவர்கள்ட்ட கொடுத்து வைத்தால், நீ கொடுத்து வைத்தால் ரசூலுல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட போய் ஒரு குவியலையே நீ அமானிதமாக கொடுத்து வைத்தால் அத்திஹி இலைக்க, கரெக்டா திருப்பி தருவாங்க. அகல கிதாபுல சில பேர் இருக்கிறார்கள், அவங்க என்ன செய்வாங்க, நீ கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒரு குவியலை கொண்டு நீ கொடுத்து வச்சா கூட அப்படியே கரெக்டா ரிட்டர்ன் தருவார்கள். ஒமின்ஹும், அவர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், இன் தமன்ஹு பிதீனாரின், ஒரே ஒரு தங்க காசை கொண்டே நீ கொடுத்து வச்சாலும் லாயு அத்திஹி இலைக்க, திருப்பி தரமாட்டாங்க. ஒரு குவியல் மனுஷனை பிரட்டி விட்டுருமுங்க. 5 ரூபாயில நாணயமா இருக்கிறவன் 5 லட்சத்துல நாணயமா இருக்க மாட்டான். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 5 ரூபாயும் கரெக்டா கொடுத்துருவோம். 5 ரூபாய் தானே பெருசா எடுத்து என்ன செய்ய போறோம், 5 ரூபாய் எடுத்து வீடு கட்டிட போறோமா, 5 ரூபாய் வாங்கி பங்களா கட்டிட போறோமான்னு என்ன செய்வான், என்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து வைக்கிறேன்னு வைங்களேன், நான் கேட்டு தந்துருவேன். ஏன், இந்த 500 ரூபாயில பெருசா நான் சாதிக்க போறது ஒண்ணும் கிடையாது. ஒரு 50 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்து வச்சா அமுக்குனா பெரிய லெவலுக்கு நான் போயிருவேன். 50 லட்சத்தை அமுக்குனா என்ன செய்வேன், என்னோட ரேஞ்சை மாறிக்கிறமா இல்லையா? அப்ப மனிதர்கள் நாணயம் எங்க இருப்பான்னு கேட்டா, அற்பத்தில் நாணயமா இருப்பாங்க. அற்பமான தொகைகள் என்ன செய்வான், நிறைய பேரு நாணயமா இருப்பான். பெரிய தொகை வந்தவன தான் நல்லவன் அப்படி பெறலுவான். தொகை பெருசா இருக்கு, இதோட அமுக்கணும்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும், இன்னையோட சுட்டு போயிட்டோம்னா நம்ம லைஃபே வேற மாதிரி போயிருமே, வேற ஊர்ல வேற பேரை வச்சுக்கிட்டு வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அகில கிதாபுகள்ல சில பேர் நாணயத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். அகில கிதாபுகள்ல சில பேர் இருக்கிறார்கள், ஒரு குவியலை அவர்கள் அமானிதமாக வாங்கிலான்னு அல்லாஹ் சொல்லல, ஒரு குவியலை நீ முகமதை நீ அவர்கள்ட்ட அமானிதமாக கொடுத்தால் திருப்பி தந்துருவாங்க, கொடுக்கலான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் இப்படி சொன்ன என்ன அர்த்தம், அமானிதமாக அவர்கிட்ட கொடுத்தீர்களேயானால் அவர்கள் உன்ட்ட கரெக்டா தந்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் அந்த மக்கள்கிட்ட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன அற்பமான ஒரு தீனாரை, ஒரு தங்க காசு நீ கொடுத்தாலும் உனக்கு திருப்பி தரமாட்டாங்க. இந்த மாதிரி 2 குரூப் அங்க இருக்கிறாங்க என்று அல்லாஹ் வித்தியாசப்படுத்துறான. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவனுடைய தொழில் என்ன, யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவனுடைய தொழில் என்ன, எதுக்கு சபிக்கப்பட்டான், வாக்களிஹும் ரிபா, இவர்கள் வட்டி சாப்பிட்ட காரணத்தினால் இறைவனுடைய சாபத்திற்கு உரியவர்களாக ஆனார்கள். எந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறானோ அந்த சமுதாயத்தில்
நாணயமிக்கவர்கள் இருந்தார்கள், நீ நாணயமா நம்பி ஒப்படைக்கலாம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகமே கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கலாமா? நீ நம்பி ஒப்படைச்சா கரெக்டா திருப்பி தந்துருவாங்க அப்படின்னு அல்லாஹ் உதாரணம் காட்டுறாரு. ஹராமுக்கு உதாரணம் காட்டுவான், அனுமதிக்கப்பட்டது தான் ஒரு எக்ஸாம்பிளா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அனுமதிக்கப்படாத ஒரு ஹராம என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் உதாரணமா சொல்லவே மாட்டான். நீ அவன்கிட்ட கொடுத்தா கரெக்டா தந்துருவாங்க, இருந்தாலும் நீ கொடுத்துறாதுன்னு அல்லாஹ் சொல்லல. அதை சிலாயித்தான் சொல்றான். அவங்களுடைய நாணயம் நேர்மை என்ன செய்யறான், ஒரு சாராரை புகழ்ந்தும் இன்னொரு சாராரை இகழ்ந்தும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கொடுக்கிறத கரெக்டா ரிட்டர்ன் பண்றான்னு சொன்னா அவன் செய்யற தொழில நீ பார்க்க தேவையில்லை, நீ கொடுத்து நீ வாங்க போற, அவ்வளவுதான். இவன் வட்டி தான் பண்ணிட்டு இருந்தான். யாரை பத்தி அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறானோ அவனுடைய மொத்த தொழில் என்ன? வட்டி தானே அவனுடைய தொழில். அப்ப வட்டி தொழில் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்துல நீ கொடுத்தா கரெக்டா திருப்பி தந்துருவாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நாணயமான ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லா சொன்னால் அவர்கள்ட்ட செக்யூரிட்டி கொண்டே வைக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரக்கூடாது? நம்ம கொடுத்த ரூபாய அவன் வட்டிக்கு ரொட்டேஷன் பண்ணா உனக்கு என்ன? அல்லாஹ் அனுமதிச்ச ஒன்றுல நமக்கு இந்த தேவையில்லாத ஒரு கிராஸ் எதுக்குன்ன அல்லாஹ் அனுமதிக்காட்டி இந்த மாதிரி சந்தேகம் நமக்கு வரலாம். அல்லாஹ் நீ கொடுக்கலாம்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான்னு சொன்னா அதோட விட்டுட்டு போயிடணுமே தவிர அதுக்கு மேல போனா அல்லாஹ் அனுமதிச்சது நம்ம தடை செஞ்ச குற்றமா ஆகிவிடும். அதனால வங்கிகள்ல நீங்க தாராளமா என்ன செய்யலாம், உங்களுடைய அக்கவுண்டுகள் அழகாக ஒரு உறுத்தலும் இல்லாமல் நீங்க துவக்கலாம். எப்படி துவக்கணும்? எங்களுக்கு வட்டி வேண்டாம், நீ போட்டா போட்டு தொலைஞ்சிட்டு போய், எனக்கு நான் வட்டி அசல மட்டும் நான் வாங்கினதோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவோம். நம்ம ஒரு டைரி போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியதான். நம்ம ஒரு டைரியை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, டைரியா பாஸ்புக் அந்த காலத்துல இப்ப அதெல்லாம் கிடையாது. முந்திலாம் என்ன செய்வாங்க, ஒரு பாஸ்புக்கே கொடுப்பாங்க, அதுலயே நமக்கு தெரியும் போட்டது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி. இப்ப பாஸ்புக் காலமெல்லாம் மழை ஏறி போச்சு, நம்மளா என்ன செஞ்சுக்க வேண்டியதான், ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கணும். ஸ்டேட்மெண்ட் சிலதுல ஒழுங்கா கிடைக்காது. அதனால நம்மளே ஒரு டைரியை போட்டு என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா வட்டி என்னென்ன போட்டிருக்கோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணாம விட்டுறலாம், அதை வாங்காம விட்டுறலாம். இப்ப இந்த வசனம் அந்த கருத்தை உங்களுக்கு சொல்லுதா இல்லையா? நீ இப்படி அக்கௌண்ட் மட்டும் எப்படி ஆரம்பிக்கலாம்? ஆரம்பிக்கலாம். ஏன்? அதெல்லாம் பாதுகாப்பு இருக்கு. வேற எங்க கொடுத்தா திருப்பி வராத. வங்கியில கொடுத்தால் மாத்திரம்தான் என்னுடைய காசு 50 லட்சம் ரூபாய் கொண்டு பேங்க்ல போட்டுட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடுவானா? அவனுக்கு ஆசை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போயிருவானா? எல்லாம் ரெக்கார்டு பக்காவா கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். அவனுக்கு மேல ஒரு சக்தி இருந்து அவனை கண்காணிக்கிறது. அப்படிலாம் மக்களை சுருட்டிட்டு போனா மக்களை பெரிய புரட்சி ஏற்பட்டுரும். தனி நபர் சுருட்டினா என்ன புரட்சி ஏற்படும்? அவனை என்ன கவர்மெண்ட் போய் கண்காணிக்கும்? அப்ப நம்ம என்னது பாக்குறோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணம் வீட்டுல வைக்க முடியல, பாதுகாப்பா வைக்க முடியல. பாதுகாப்பான வீடா இருந்தா கூட நம்ம நாட்டில் போடப்பட்டிருக்கிற சட்டத்தின் காரணமாக இவ்வளவு கேஸ் வச்சுக்கிற கூடாதுலாம் இருக்குது. உங்க வீட்டுல வந்து நீ வாட்டுக்கு 50 கோடி ரூபாய் வீட்டுல கேஸா வச்சுக்கிற முடியுமா? அப்படி ஏன் வச்சுக்கிட்டேன்னு அதுக்கு ஒரு கேள்வி எல்லாம் வரும். அப்ப வேற மாதிரி தான் அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு. அப்ப அது வங்கியில இருந்தா ஒரு அந்த கேள்வியும் தப்பிச்சுக்கலாம். பாதுகாப்புமாச்சு, ரிட்டர்ன் கரெக்டா திருப்பி வர்றது கண்டிப்பாக நமக்கு திருப்பி வர்றதற்கு வந்து உத்தரவாதம் அதிகம் இருக்கிறது. 100% உத்தரவாதம் எதுலையும் கிடையாதுங்க. எல்லாமே அல்லாஹ் நினைச்சா பட்டி விட்டு போயிடலாம். அம்புட்டுவங்க அமெரிக்க வங்கி பரட்டின மாதிரி நினைச்சிடலாம், அல்லாஹ் நினைச்சா திவாலாகிட்டு போயிடலாம். 100% எதுலையும் கிடையாது. கூடுதல் இருக்கா இல்லையா? ஒரு நபரை நம்புறதை விட, ஒரு இயக்கத்தை நம்புறதை விட, ஒரு சங்கத்தை நம்புறதை விட, ஒரு வங்கியை நம்புறதுல கூடுதல் உத்தரவாதம் இருக்கா இல்லையா? இதுல ஏமாறதை விட அதுல கம்மியா தானே ஏமாற முடியும். அந்த ஒரு அடிப்படையில வங்கியில போட்டு வந்த அவங்க என்ன தொழில் பண்றாங்க அதெல்லாம் நீ பார்க்க வேண்டியதில்லை. நீங்க கொண்டே வைக்கிறது எதுக்கு? என் பணத்தை அமானிதமா ஒப்படைக்கிற, அவன் திருப்பி தருவான். அது அல்லாஹ் அனுமதிக்கிறான் குர்ஆன்ல. இதுல எந்த விதமான பாவம் செய்யறோங்கிற ஒருத்தர் யாருக்கும் தேவையே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இன்னொரு ஹதீஸ் கூட இதுக்கு முதல் ஆதாரமா இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, வாங்கக்கூடாதுங்க வங்கியில அக்கௌண்ட் பண்ண வைக்கலாமான்னு கேட்கறாங்க. அதுக்கு தான் இது. வட்டி வாங்கக்கூடாதுங்கல்ல, வாங்கக்கூடாது வங்கியில அக்கௌண்ட் வைக்காதுன்னு சொல்ல பார்ப்போம். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு தைரியம் இருக்குன்னு? அல்லாஹ் அனுமதிச்சதை செய்யறதுக்கு எதுக்கு தைரியம்? சாதாரணமா செஞ்சுட்டு போயிடலாமே. அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிக்கிறாங்க. எப்படி அனுமதிக்கிறாங்க? இதுல பாருங்க, ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அத்தசத்த கண்ணபி சதகத்தின், ஒரு மனிதர் வந்து ரசூல்லா சொல்றாங்க, ஒரு மனிதர் செஞ்ச எனக்கு கேட்க கூடாது, ஒரு மனிதருக்கு நடந்த ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. ரசூல்லா வாயிலிருந்து வந்தனால அதுல ஒரு அங்கீகாரம் வருது. அது சொல்றாங்கன்னா, கடந்த காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா, ஒரு நியத்து வச்சார், ஒரு மனசுல ஒரு முடிவு செஞ்சார். என்ன முடிவு செஞ்சார்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு தர்மம் ஒண்ணு செய்யணும், அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், நல்ல ஒரு தர்மம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் அந்த தர்மத்தை எடுத்துட்டு போறார். ஒரு வயோ தங்கமோ என்னமோ எடுத்துட்டு என்ன செய்யறாரு, அந்த தர்மத்தை கொண்டுட்டு போறார். போனா ஏத்தாப்புல ஒருத்தன் வர்றான், அவன்கிட்ட கொடுத்து விட்டார், இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாருன்னா திருடவன். அவன் யாரு? திருட்டு தொழில் பண்ணக்கூடியவன். அப்புறம் ஊர் பூரா பேசுறாங்க, தர்மம் செய்யறேன்னு போய் திருட்டு பயில்கிட்ட கொடுத்துருக்கான், இவன்லாம் என்ன தர்மம் செஞ்சிருக்கான், தர்மம் செய்யணும்னு கிளம்பி போய் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு ஏழைப்பாளைய கொடுக்கறத விட்டு நினைச்சிட்டான். இவன்
ஒரு திருட்டு பையில கொண்டே கொடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லி ஊர் புறம் பேசிக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட கொடுத்திருக்காரு இருந்தாலே ஊரறிஞ்சு திருட்டு கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா வலாஹா பி எதி சாரிக்கின் ஒரு திருடன் கையில கொண்டே கொடுத்து விட்டார். ஃபஸ்பஹு யதஹத்தஸூன் காலையில மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். துசுத்திகாரா சாரிக்கின் திருட்டு பையலுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு பேசிக் கொள்கிறார்கள். இதுல என்ன விளங்குது? இந்த மனிதர் கொண்டு போன தர்மத்தை திருடன் என்று எல்லாருக்கும் தெரியுமே, அந்த மாதிரி பேர் எடுத்த ஒருத்தன் கூட என்ன விட்டாரு கொடுத்து விட்டாரு. இப்படி பேசணும்னு இவர் காதுக்கு வருது. இருந்தாலும் என்ன பண்றாரு? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். எதுக்கு சொல்றாரு? சரி இந்த மாதிரி போயிடுச்சு நல்ல ஆள்றவங்க கொடுப்போம், ஒன்னு மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாரு? நாளைக்காச்சும் ஒரு தர்மத்தை செஞ்சிருவோம், இது திருட்டு பையில கொடுத்த வேஸ்டா போச்சு ஒருவர் பேசிக்கிறாங்க, இறைவா நீ தான் அப்படி ஆக்கிவிட்ட உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாருன்னு கேட்டா இல்ல அத்தசத்த கண்ணபி சதகத்தின் நாளைக்காச்சும் ஒரு நல்ல ஆள்கிட்ட கூட என்ன செய்யணும்னா சதகம் தர்மம் செய்ய போறேன், இந்த மாதிரி மிஸ்டேக் வராம நல்ல முறையில செய்ய போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணிட்டு அதை கொண்டு போறாரு. கொண்டு போனா ஏதாவது ஒரு பொம்பளை வர்றான், அங்க கொண்டு வச்சுக்க மாட்டாரு. பொம்பளை திருட மாட்டாள் பெரும்பாலும், பைக் கொள்ளக்காரன் ஆம்பளை எல்லாம் பொம்பளை கொள்ளக்காரன் இருக்க மாட்டாங்க. இப்ப மயக்க மருந்துல வர்றாங்க, இப்ப நிறைய மயக்க மருந்து கொடுத்து ட்ரெயின் கொள்ளையில பொம்பளைகள் வர்றாங்க. பெரும்பாலும் கதை உடைச்சிட்டு போறது, ஜன்னல் உடைச்சிட்டு போறது, இந்த பீரோ பிள்ளைங்க எல்லாம் யாரும் கிடையாது, பெண்கள் இருக்க மாட்டாங்க. அவர் என்ன அந்த காலத்துல இதுல மயக்க மருந்து எல்லாம் இல்ல இல்ல, அவர் நினைச்சிட்டாரு பொம்பளை தானே திருடாவ போறாங்கன்னு கொடுத்து விட்டாரு. கொடுத்தா அவ யாருந்தா விபச்சார தொழில் பண்றவர், அது ஊர் எரிஞ்சது. அடுத்த நாள் ஊர் புறம் பைத்தியக்காரன் தர்மம் செய்யறன்னு போய்கிட்டு இந்த மாதிரி விபச்சாரத்தை தொழிலா பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொண்டே கொடுத்திருக்கிறாங்க, இந்த ஆளு மனுஷனா இதா தர்மம் அப்படின்னு ஊர்ல என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க. பேசணும்னு என்ன செய்யறாரு? அப்படி ஒரு பசுபகு எத்தகத்தூன் ஊர் புறம் பேசுதான். ஊர் புறம் பேசுனான்னு அர்த்தம் ஊரறிஞ்ச ஒரு விபச்சாரியா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொண்டு ரெண்டாவது நாள் கொடுத்து விட்டாரு. மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு சரி நாளைக்காச்சும் ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுப்போம். ஒரு தர்மம் தான் செய்ய நினைச்சாரு, ரெண்டும் மிஸ்டேக்கா போனோம், மிஸ்டேக் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு? மூணாவதா நம்ம அந்த மாதிரி நல்ல ஆள் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு மறு தர்மத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தவன என்ன ஆச்சுன்னா ஏதாவது ஒரு வர்றாரு, இந்த பணம் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஆள் என்ன பணக்காரன், அவனை தர்மம் செய்ய கடமைப்பட்டாள், வாங்க கடமைப்பட்டாலும் கிடையாது. அந்த யாரையில கொடுத்தாரோ அந்த ஆள் செல்வந்தன் கொடுத்து பேசாம வந்துட்டாரு. ஊர்லாம் பேசிக்கிறாங்க, அந்த ஆளு தர்மம் செய்ய கடமைப்பட்டாலு வசதியான கூட தர்மம் செய்யறேன்னு போய்கிட்டு ஒரு பணக்காரன் தான் உனக்கு கிடைச்சா ஒரு ஏழை பணம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? ஊரு பூரா ஊரறிஞ்ச பணக்காரன் இருக்கான், எல்லாமே ஊரறிஞ்ச கேஸ் மூணுமே. அப்ப அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாரு. வந்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு சொல்றான் வானவர்கள் மூலமா. அது மறுமையில மௌத்துக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சா அப்படின்னு தெரியல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அவரிடத்துல வானவர்கள் வந்தார்கள் உலகத்துல வந்தார்களா அல்ல மௌத்துக்கு பிறகு அங்க வச்சு சொல்லுவாங்கல்ல விசாரணையின் போது அப்ப சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மலக்குகள் எல்லாம் சொல்றாங்க அம்மா சதகத்துக்கு அலா சாரிக்கின், நீ திருடனுக்கு சதகா கொடுத்த, திருடனுக்கு கொடுத்தா என்ன செய்வான்? அவனுக்கு அதை திருட்ட ஊக்குவிக்கிறதா இது ஆவாது, நீ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டா அவன் இதன் மூலமாக திருட்டிலிருந்து என்ன செய்யலாம் விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அதுக்கு கவலைப்படாது, நீ கொடுத்துருக்கல திருடனுக்கு கொடுத்த உடனே நீ இந்த திருட்டுக்கா துணை செஞ்ச, அவன் திருட்டு போறான், அது பத்தி பிரச்சனை இல்ல. அவன் திருட்டு தொழில இருந்து விட்டு ஒரு நல்ல சுயமரியாதை உள்ள ஒரு மனுஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ கவலைப்படாதப்பா. நீ ஒரு விபச்சாரி கொடுத்திய அது கூட நீ தப்பு கிடையாது. ஏன்னா அதுல இருந்து நாளைக்கு என்ன செய்யலாம், விபச்சாரம் பண்ணாமலே மக்கள் தர ரெடியா இருக்கும்போது நம்ம எதுக்கு விபச்சாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவ கூட அந்த தொழில இருந்து என்ன செய்யலாம் விட்டு விலகிடலாம். நீ செல்வந்தனுக்கு கொடுத்தீங்கல அதுவும் வீணா போகலப்பா. ஏன் வீணா போகல? அவனுக்கு நாளைக்கு வெட்கப்பட்டு இந்த மாதிரி நம்ம காசு வச்சு கொடுக்க மாட்டேங்கிறோம், எவ்வளவு பேர் கொண்டா தர்றாங்க நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலாம், நாளைக்கு அவங்க கூட நல்லவனா மாறிக்கலாம். நீ செஞ்ச எல்லாமே சரிதான், நீ செஞ்ச கொண்டு ஒரு தர்மம் செஞ்ச நீ போதும், நீ என்னமோ தப்பு செஞ்சா நினைச்சிட்டு என்ன செய்யற, திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இது கரெக்ட் தான், முதல் செஞ்சேன் சரிதான், ரெண்டாவது செஞ்சேன் சரிதான், மூணாவது செஞ்சேன் சரிதான் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, நம்ம கொண்டே தர்மம் கொடுக்கணும், அவன் என்ன பண்றான் அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. விளங்குதா? அந்த மாதிரி பொம்பளை கொடுத்துடுறா அப்படின்னு நம்ம நினைக்குவோம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வர தேவை. அவன் என்ன செய்யறாங்கிற சிந்தனை உங்களுக்கு வர தேவையில்லை. தர்மத்துக்கு கொடுத்து வாங்குறதுல என்ன இருக்குது, தர்மண்டா அவனுக்கு சொந்தமா போயிடுது, தர்மண்டா அவனுக்கு சொந்தமாக்குறது, இது அமானிதங்கிறது கொடுத்துட்டு வாங்க போறது. அப்ப இந்த பார்வை நமக்கு வேணாம். அவன் என்ன செஞ்சுட்டு போறாங்க, நீங்க கொடுக்கறீங்க, கொடுத்தா திருப்பி வாங்குறீங்க.
1,00,000 கொடுக்குறீங்க, 1,00,000 வாங்கிக்கிற போறீங்க. ஒரு செக்யூரிட்டிக்காக தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த பார்வை நமக்கு வர தேவையில்லை. வங்கியில் அக்கவுண்ட் வைக்கிறதுக்கு மார்க் அடிப்படையில் எந்த விதமான உறுத்தலும் நமக்கு இருக்க வேண்டாம். 3:75 வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்துல யகூதிகள் என்ன செஞ்சாங்க, அடமானத்துக்கு பொருள்களை வாங்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சாங்களா இல்லையா? அத வறுமைக்கு நம்ம சொன்னமா இல்லையா? கொஞ்சம் மரக்கால் கோதுமைக்காக வேண்டி அவங்களுடைய இந்த கவசத்தை அடமானம் வைத்து விட்டு, வட்டிக்கு வைக்கல, அடமான செக்யூரிட்டி வைத்து விட்டு மீட்காமலே போய்விட்டாங்கன்னு வருது. அப்ப யகூதி அங்க அடமானம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அடமானமா வாங்குறது இந்த கவசமா இருக்கிறதுனால அதுல பிரச்சனை இல்ல. ரொட்டேஷன் பண்ணக்கூடிய பணமா இருந்தா அதையும் வாங்கிட்டு கொடுப்பாரா இல்லையா? தங்க காசு வாங்கிட்டு கொடுப்பாரு, வெள்ளி காசு வாங்கிட்டு கொடுப்பாரு. அவர்கிட்ட முன்னாடி அவங்க மக்கள் ரசூலுல்லாஹ் அடமானம் வச்சது பார்த்துட்டு எல்லாரும் அடமானம் வைப்பாங்களா இல்லையா? அவர் என்ன செய்வார்? அதை வட்டி கொடுவார்ல. அவர்கிட்ட 10,000 பேர் 1000 தீனார் கொண்டே கொடுத்துட்டாங்க, அடமானம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க, ஏதோ கோதுமை என்னது வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன செய்வாரு? என்ன வேணாலும் செய்வாரு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பார்க்கல. நமக்கு தேவையான அடமானம் வச்சுட்டோமா, காசு நம்ம கொடுக்குற காசை கொடுக்குறோம், ஜாமானம் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்ப அடமானம் என்பது அந்த கவசத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எது வேண்டாலும் கொடுக்கலாம். ஆட்டு அடமானம் கொடுக்கலாம், மாட்டு அடமானம் கொடுக்கலாம், கொஞ்சம் வெள்ளி காசு கொண்டு அடமானம் கொடுக்கலாம், தங்க காசு அடமானமா வச்சுக்கிட்டு நீ கோதுமையத்தா, நான் பின்னாடி அந்த கோதுமையை தந்துவிட்டு தங்க காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த தங்க காசை அவன் ரொட்டேஷன்ல விட்டான்னா அவன் வட்டி கூட சம்பாதிச்சான், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அடமானம்னு வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம கொடுக்கும்போது கரெக்டா தர்றானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவன்கிட்ட அந்த யூதத்தை அடமானம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்னா அந்த உம்மத்துக்கு என்ன மெசேஜ் போகும்? அடமானம் நம்மளும் வைக்கலாம். ரசூலுல்லாஹ் வச்சிருந்தா என்ன மக்கள் என்ன வழங்கியிருப்பாங்க? அப்ப அனுமதி கொடுத்திருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் இது புகாரில 2068 அந்த ஹதீஸ் சொன்னல, முதல் சொன்ன ஹதீஸ் 3 பேருக்கு தர்மம் செஞ்சது, அது புகாரில 1421வது ஹதீஸாக இருக்குது. 3 பேருக்கு தர்மம் செய்யப்பட்டு தப்பா போய் அந்த அந்த சம்பவத்துக்கு 1421. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கவசத்தை அடமானம் வச்ச ஹதீஸ் புகாரில 2068வது ஹதீஸாகவும் 2069, 2096, 2200 இதுல எல்லாம் இருக்கிறதுனால வங்கியிலிருந்து வட்டி வாங்கக்கூடாது என்பது தனி, வங்கியில நம்ம பணத்தை போட்டு வைப்பது என்பது தனி. அதை வாங்குவதற்கு அப்படி நம்ம பயப்பட வேண்டும், இதை போடுவதற்கு எந்த பயமும் இல்லாமல் போட வேண்டும். அதை வாங்குறதுக்கு எவ்வளவு அஞ்சுறோமோ அந்த அளவுக்கு அஞ்சுங்க. வட்டி வாங்கக்கூடாதுக்காக வேண்டி கொண்டை போட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்யல, பாவம் செய்யறோமோ, சொன்ன செய்யறோமோ, தப்பு செய்யறோமோ, நம்ம குஷ்டமாயிருமோ, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. வழங்குதா? நீங்க அதான் சேஃப்டி, நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அதுல கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பணங்களை போட்டு வைக்கலாம். இது ஒரு விஷயமாச்சு. அப்ப என்ன இல்ல, இது மட்டும் போடலாமான்னு கேட்கறாங்கல்ல, அவங்க குர்ஆனுக்கு மாற்றமாக ஆர்குமெண்ட் பண்றாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த வட்டியை நம்ம வாங்காவிட்டா அடுத்து புதிய எல்லாம் வியாக்கியானங்கள், அல்லாஹ் ஹராமாக்குனது எப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு போறாங்கன்னு பாருங்களேன். நம்ம அதை வாங்காவிட்டால் என்ன செய்வாங்க, நமக்கு எதிராக அந்த பணத்தை பயன்படுத்துவார்கள். நம்ம அந்த வட்டியை நமக்குன்னு போட்ட பணத்தை போட்டுறோம், நம்ம அக்கௌண்ட்ல வட்டி வரவு வைக்கிறாங்க, அதை வேணான்னு நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அந்த அந்த இதை வங்கியை நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வேற எதுக்காக தப்பானதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, உங்களை அழிக்கிறது கூட யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை கூட அதை கொடுப்பாங்க. அப்ப நமக்கு நாமளே அறிவை தேடிக்கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆர்குமெண்ட் வச்சு என்ன செய்யறாங்க, இத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது இது ஒரு ஆர்குமெண்டா? இது மார்க்கத்தில் ஒன்று வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது, வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலேயே அது நம்முடையது இல்லைன்னு ஆகிவிடுகிறது. நீங்க என்ன முடிவு பண்ணனே, வட்டி ஹராம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால், உங்களுடைய 1,00,000க்கு அவன் 1,10,000 வச்சிருந்தான்னு சொன்னா அவன் வேண்டாம் 1,10,000 நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். நீங்க என்னத்தை நினைக்கணும், என் பணம் 1,00,000 தான். நீங்க என்ன நினைக்கணும், என்னுடைய பணம் 1,00,000 தான் நீங்க நினைக்கணும். அதுவும் என்னுடைய பணம் தான் எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ, மனசால் அந்த கொள்கையில நீங்க வட்டி வாங்கிட்டீங்கன்னாவது, கையில கேஸ் வாங்காட்டா கூட அதுவும் நம்ம ரூபா தான் அப்படின்னா வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதையே கொள்கை அளவுல நீங்க உங்களுடைய எப்ப நினைக்கிறீங்களோ, உங்க அக்கௌண்ட்ல சேர்க்கறதுக்கு ஒத்துக்கொள்றீங்களோ, அது என்னுடைய பணம் தான் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்களோ, அப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தமாவதா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அவன் அந்த வட்டி பணத்தை நம்ம பேர்ல போட்டாலும் நம்முடைய பணம் அது இல்லை. மார்க்க அடிப்படையில் நம்முடைய பணம் இல்லை, உலக அடிப்படையில் நம்ம பணமா இருக்கலாம். இஸ்லாத்தின் பார்வையில் அது நம்முடைய பணம் இல்லை. நம்முடைய பணம் என்பது என்ன, கொடுத்ததை திருப்பி வாங்குவது நம்முடைய பணம், கொடுத்ததை விட கூட வாங்குவது வட்டி பணம். இதுதான் இஸ்லாமுடைய தீர்ப்பு. நம்ம பணம் எது இல்ல, அவன் வட்டியாக நம்ம கணக்குல வரவு வைத்தது மார்க்க அடிப்படையில் நம்ம பணமா, ஹலாலாக இருந்தா தான் நம்முடைய பணம் மார்க்கம் ஒத்துக்கிறோம். நீ ஹராமான முறையில் அது வந்துச்சுன்னா மார்க்க அடிப்படையில் நம்முடையது இல்லை. மார்க்கத்தை பேணக்கூடிய பிரகாரம் நீங்கள் கொடுத்த காசை திருப்பி வாங்குவதுதான் உங்களுடையது.
அதுக்கு மேற்கொண்டு வாங்குவது உங்களுடையது கிடையாது. ஏற்கனவே கொடுத்திருந்தா கூட தள்ளுபடி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல என்ன செஞ்சாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. ஏற்கனவே கொடுத்திருந்தால் கூட அல்லாஹ் எல்லா வட்டியும் தள்ளுபடி, அசல் மட்டும் கொடுத்து போயிட்டே இரு, அப்படிதான் நமக்கு மார்க்கம் கட்டளை இடுகிறது. அதனால இந்த ஒரு அடிப்படையிலையும் பாத்தீங்கன்னா இது தவறு. எது தவறு? வங்கியில உள்ள வட்டியை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்வது தவறு. அது போல இன்னொன்னு சொல்லிட்டோம், வாங்கி வேற காரியத்துக்கு பயன்படுத்தலாங்கிறாங்கல்ல, அதுல ஒரு லாஜிக்கும் கிடையாது. வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாது, வாங்கி வேற காரியத்துக்கு பயன்படுத்தலாம்னா வேற காரியத்துக்கு பயன்படுத்த நம்மள வச்சுக்கலாமே, வேற காரியத்துக்கு வேற ஆட்களுக்கு கொடுக்கலாம் என்கிற ஒரு வாதத்தை வச்சார்களே. ஆனால் அது மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இஸ்லாத்துல கிடையாது. அதனால இந்த ஒரு விஷயம் முடிந்து விட்டது. இது சம்பந்தமாக அவங்க எழுப்பின ஒரு விஷயம் முடிந்து விட்டது. வட்டி வங்கி வட்டியா இருந்தாலும் சரி, எந்த வட்டியா இருந்தாலும் சரி, வட்டி வந்து சந்தேகத்திற்குரிய அடிப்படையில் தடுக்கப்படல, தெல்ல தெளிவான வார்த்தையா தடுக்கப்பட்டிருக்கு. சந்தேகத்துக்கிடமானது விட்டு விடுங்கள். சில ஆளுக்கு இதையும் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இருந்தாலும் நாம் சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு பேணுதல தவிர்த்துக் கொள்ளலாம் முடிக்கிறாங்க. அந்த ஆர்டிகல என்ன பேணுதலுக்கு தவிர்க்கிறோம்? தெளிவா தான் இருக்குதே. வட்டி ஹராம்னு தெளிவா இருக்கும் பொழுது அதை லைட் பண்ணி காட்டுறது, அதை விட்டுதான் நல்லதுன்னு சொல்லி வாங்கிக்கிறது. நீ ஹராம்னு தெளிவா நச்சுன்னு அடிச்சாதானே நிரந்தர நரகத்துக்குள்ள ஒரு மேட்டர்ல எவ்வளவு கடுமை காட்டணும். நம்மளை பர்மனண்டா நரகத்துல கொண்டு தள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து எவ்வளவு கடுமையா சொல்லணும் அவ்வளவு கடுமையா சொல்லணும். அதனால இந்த சைட்லயும் கரெக்டா இருக்கணும், நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஹராமை ஹலாலாக்க கூடாதுங்கிறதையும் பயப்படணும். அதே நேரத்தில் ஹலாலை ஹராம் ஆக்கிடக்கூடாதுன்னு என்ன செய்யணும், நம்ம பயப்படணும். ரெண்டுக்கும் பயப்படணும், நடுவுல நூல் பிடிச்ச மாதிரி போய்கொண்டு இருக்க வேண்டும். இது வந்த வகையில இது வந்து முடிந்து விட்டது. எல்லா சந்தேகத்துக்கும் கொண்டு வந்துருவோம். புது செய்திலாம் நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல. என்னென்ன நீங்க எல்லாம் ஒருத்தர் கிளப்பி இருக்கிறீர்களோ அது சம்பந்தமா கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அடுத்து ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க வங்கியில 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க, 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு அடுத்த வருஷம் அந்த ரூபாய் என்ன செய்றீங்க, நீங்க வாங்குறீங்க. எவ்வளவுதான் வாங்க போறீங்க? 1 லட்சம் தான் வாங்க போறீங்க. மார்க் அடிப்படையில் வட்டி கூடாது என்று சொன்னால் நம்ம 1 லட்சத்தை போட்டா எவ்வளவுதான் வாங்க போறோம்? 1 லட்சம் தான் வாங்க போறோம். நம்ம போன வருஷம் போட்ட 1 லட்சம் ரூபாயும் இந்த வருஷம் நம்ம வாங்குற 1 லட்சம் ரூபாயும் சமமான மதிப்புடையதா? நம்பர் தான் சமமானது, மதிப்பு சமமானது இல்ல. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கொள்முதல் பண்ண முடியுமோ அவ்வளவு கொள்முதல் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ண இயலாது. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு அரிசி வாங்க முடியுமோ, எவ்வளவு பருப்பு வாங்க முடியுமோ, எவ்வளவு தங்கம் வாங்க முடியுமோ, எவ்வளவு டிரெஸ் வாங்க முடியுமோ, எவ்வளவு தட்டுமுட்டு சாமான்கள் வாங்க முடியுமோ அவ்வளவு சாமான இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது. இது 80,000 ரூபாய் மதிப்பு தான் வரும். அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க போட்டு இந்த ஒரு வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் வாங்கினீங்கன்னு சொன்னா 80,000 ரூபாய்க்கு உள்ள சாமான தான் வாங்க இயலுமே தவிர அன்னைக்கு உள்ள 1 லட்சம் ரூபாயோட சாமான என்ன செய்ய முடியாது, நம்ம வாங்க இயலாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து இழக்கிறோம்ல, அதுக்காக தான் வாங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. வட்டினியா அடுத்த காரணம், சில பொருளுக்கு இயற்கையான மதிப்பு இருக்குது. எப்படி இயற்கையான மதிப்பு? அரிசிக்கு இயற்கையான மதிப்பு இருக்கிறது, தங்கத்துக்கு இயற்கையான மதிப்பு இருக்கிறது, ரூபாய்க்கு இயற்கையான மதிப்பு இருக்குதா? இல்ல. இயற்கையான மதிப்பு இல்லங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிவிடலாம். இன்னையில இருந்து அரிசி செல்லாதுன்னு சொல்லலாமா? சொன்ன சொல்லிட்டு போனா நான் வாங்கி திம்பிட்டு போயிடலாம். அரிசி செல்ல, இன்று முதல் பொன்னி அரிசி செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கிறுக்கு பயில செல்லா எப்படி செல்லாம போவேன்? அதை சாப்பிட முடியுமா? இன்று முதல் தங்கம் செல்லான்னு சொல்ல முடியுமா? இன்று முதல் வெள்ளி செல்லான்னு சொல்ல முடியுமா? அப்ப வந்து அதுக்கு செயற்கை மதிப்பு, ரூபாய்க்கு மதிப்பு கிடையாது. ரூபாய் என்ன செய்யலாம்? இன்று முதல் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னா அது எதுக்கு உதவும்? காது குடையிறது தான் உதவும். சுருட்டி காது குடையலாம். 1000 ரூபாய் நோட்டு இன்று முதல் செல்லாது, அது 1000 ரூபாய் அப்புறமேலு. அப்ப இந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் நம்ம கொடுக்கிறோம், அதுக்குன்னு இயற்கையான மதிப்பு கிடையாது. நம்மளா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு நம்ம நாடு ஒண்ணு வச்சுக்கிட்டோம், நம்ம 1 ரூபாய் வச்சுக்கிடுவோம். ஏன்னா தங்கத்தை தூக்கிட்டு எல்லா பக்கம் போக முடியாது, வெள்ளி தூக்கிட்டு எல்லாத்துக்கும் போக முடியாது. அதனால நம்ம ஒரு பேப்பர்ல வச்சு என்ன செய்யறாரு, அந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்து போடுவார். எல்லா ரூபாயிலும் நீங்க பார்க்கலாம். ரூபா நோட்டை பாத்தீங்கன்னா 50 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாயில 500 ரூபாய் வரைக்கும் என்ன இருக்கு, அவர் கையெழுத்து போட்டு ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் இருக்காரு, அவர் கையெழுத்து போடுறாரு. இந்த பேப்பரை கொண்டு வரக்கூடிய ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க நான் கேரண்டி, நீ 1000 ரூபாய்க்கு சாமான் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புங்கிறாரு. அப்ப ரிசர்வ் வங்கிங்கிற கவர்மெண்ட் நான் பொறுப்புன்னு சொல்லி எழுதி தர்ற ஒரு நோட்டு தானே தவிர அதை வந்து அதுக்குன்னு இயற்கை அதுக்குன்னு ஒரு மதிப்பே கிடையாது. இந்த பேப்பருக்கு மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் நோட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு? 50 காசு கூட பெறாது. 1000 ரூபாய் மாதிரி நம்ம நோட்டு தயாரிக்கிறதா இருந்தா 50 காசு 1 ரூபாயில தயாரிச்சு போடலாம். அப்ப 1000 ரூபாயோட யதார்த்தமான மதிப்பு என்ன? அந்த பேப்பர் பிரிண்டிங் காஸ்ட் அதை அடிச்சு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் வரலாம். ஒரு 2 ரூபாய் கூட நல்ல பேப்பர்ல தயாரிச்சு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன 1000 ரூபாய். அப்ப 2 ரூபாய் சாமான 1000 ரூபாய் ஆகிற காரணம் என்ன? அது வந்து செயற்கையாக அதுல வந்து மதிப்பு வந்து திணிக்கப்படுகிறது. அப்ப அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அரசாங்கம் இது கூடுது குறையுதுங்கிறாங்கல்ல, அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து அப்படி குறைஞ்சிருச்சுங்கிறாங்களே,
அது நம்ம நாட்டில் உள்ள நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால் அந்த மாதிரி குறையுதுங்க. எல்லா நாட்டிலையும் குறையாத. அமெரிக்காவில் போன 3 மாசத்துக்கு முன்னாடி போன ரமலான்ல டாலர் ரேட் எவ்வளவு? 40 ரூபா. இந்திய ரூபாயில டாலருக்கு எவ்வளவு? ஒரு டாலருக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தோம்? 40 ரூபா கொடுத்தோம். இன்னைக்கு எவ்வளவு? 46 ரூபாய் போச்சுல. போன வருஷம் சவுதி ரியாலுக்கு நம்ம என்ன ரூபா கொடுத்தோம்? 10 ரூபா 50 காசு கொடுத்தோம். இன்னைக்கு 12 ரூபா 60 காசா போச்சா இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இது உலகத்தில எல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. நம்ம நாட்டில் உள்ளவர்கள் இருக்கிற தங்க இருப்பு, அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்தவாறு நோட் அடிக்காமல் அவங்க வாட்டுக்கு அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யறாங்க? அடிச்சு விட்டார்களே. ஆனால் தன்னால குறைஞ்சுதானே போயிரு. அவங்களுடைய என்ன அளவுக்கு அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோட் அடிச்சு விடாம அவன் என்ன செய்யறான்? இன்னொரு 10 கோடிக்கு ரூபா நோட் அடிச்சு விட்டான்னு சொன்னா அதிகமான ரூபா புழங்கும் போது தன்னால என்ன ஆயிரும்? 1000 ரூபாயுடைய மதிப்பு 800 ரூபாய் தான் போகும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னா 1000 ரூபாயுடைய மதிப்பு பணம் புழங்குது, நிறைய புழங்குதுல, சகஜமா நிறைய புழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா அது 700 ரூபாயா போயிடும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விட்டான்னு சொன்னா அப்படித்தான் ஆகும். அது காரணம் என்ன? இவங்களுடைய கோளாறுனால் அது ஏற்படுதே தவிர எல்லா உலகத்திலும் இப்படி ஏற்படாது. நாடுகள்ல வேண்டாம் என்ன செய்யும்? ரூபாயை அடிச்சடிச்சு விட்டு ஒண்ணுமே அவன் இருக்காது. அவன் பாட்டு நோட் அடிச்சு விட்டுட்டே இருப்பான். அப்ப நீ நியாயமான முறையில் ஒரு பொருளாதாரத்தில் என்ன நேர்மையை கடைபிடிக்கணுமோ அதுல அரசாங்கம் கடைபிடிக்கிறது இல்ல. மக்களை கவனிச்சு நம்ம செய்யலாமா? நம்மகிட்ட இவ்வளவுதான கெப்பாசிட்டி இருக்கிறது, இதுக்கு மேல நோட் அடிச்சு விட்டோம்னு சொன்னா 1 கோடி ரூபாய்க்கு தங்கத்தை வச்சுக்கிட்டு 2 கோடி ரூபாய் நோட் அடிச்சு விட்டோம்னு சொன்னா அது அநியாயம் தானே. நம்மகிட்ட என்ன இருக்குது அதுதானே என்ன செய்யணும்? நம்முடைய வளத்துக்கு தகுந்தவாறு நோட் அடிக்கணுங்கிறது நிறைய மீறுற காரணத்தினால் நம்ம நாட்டில் இப்படி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு $1000 வாங்கி என்ன செய்றீங்க? பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. போன வருஷம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 40,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப 40,000 கிடைச்சிருக்கும்ல. போன வருஷம் $1000 டெபாசிட் பண்ணிட்டு இந்த வருஷம் எடுக்கிறீங்க. இப்ப இவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 46,000 ரூபாய் கிடைக்குமா இல்லையா? குறையிறது மட்டும் கூட தானே செய்யுது. அது கூடுறது குறையுது இன்னமும் குறைஞ்சுதான் ஆகுங்கிற மாதிரி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? பேங்க்ல வச்சால குறைஞ்சுதான் ஆகும். அட குறையிறதுக்கு காரணம் கவர்மெண்டுடைய சிஸ்டம் சரியில்லை, கவர்மெண்டுடைய நிர்வாகம் சரியில்லை. நாளைக்கு சரியான நிர்வாகம் அமைஞ்சா கூடவும் செஞ்சிருமே. அப்ப என்ன செய்வீங்க? வங்கி வெட்டி வாங்க கூடாதுன்றீங்க. அப்ப மட்டும் மாறிடுமா சட்டம்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதனால என்னன்னு நம்ம பாதிக்க தான் போடுறோம், அது சந்தேகம் கிடையாது. அது காரணம் அரசாங்கத்தினுடைய அந்த சிஸ்டம் சரியில்லாத காரணத்தினால பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது என்பதில் அக்கறை இல்லாமல் கவர்மெண்ட்டுகள் எந்த நாட்டு கவர்மெண்ட்லாம் நடக்கிறதோ அங்க எல்லாம் இந்த மாதிரி ரூபாயை கொடுத்துட்டு கம்மியான காசு என்ன செய்யறாங்க? வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்றாங்களே வாதம், அதனால வட்டி வாங்கலாம். அந்த மதிப்பை விடவும் ரூபாய் இறங்கிருச்சுன்னா 7% தர்றானா? 7,000 ரூபாய், 1,07,000 ரூபாய் தருவான். சரி, 1 லட்சம் போட்டா என்ன செய்வான்? 1,07,000 ரூபாய் தர்றான். 1,10,000 ரூபாய் தரான்னு வைங்களேன். 20 ரூபாய் இறங்கி போச்சுன்னா அப்ப என்ன செய்வீங்க? அப்ப எங்க போய் வாங்குவீங்க? அதை நான் கேட்கிறேன். அந்த கணக்கு பண்ணி உங்களுக்கு தர்றான். போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. இதனுடைய மதிப்பு 80,000 ரூபாய் தான் இருக்குது. ஆனா அவன் எவ்வளவு தர்றான்? 10,000 ரூபாய் தான் சேர்த்து தர்றான். நீங்க 20,000 ரூபாய் இழந்திருக்கீங்க. இப்ப என்ன செய்யறது? எங்க போய் வாங்குவீங்க? இது நியாயமான ஒரு வாதமா? இது ஒரு ஆர்குமெண்டா? கிடையாது. ஆனா இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இதுல கடன் கொடுத்தவர்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதிரி ஏற்படும். இத வட்டியை விட்டுருங்க. ஒரு ஆள்கிட்ட நம்ம கடன் கொடுக்கிறோம், கடன் கொடுத்து நம்ம வாங்கின நஷ்டப்படுறோமா இல்லையா? ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காக வேண்டி அந்த ரூபாயை வச்சிருக்கிறோம், வீடு கட்டணும்னு வச்சிருக்கிறோம். இன்னைக்கே அந்த 5 லட்ச ரூபாய் வீடு கட்டியிருந்தா 5 லட்ச ரூபாய்க்கு நான் கட்டியிருக்கலாம். நான் என்ன செய்யறேன்? கட்டலான்னு இருக்கும்போது நீங்க ஒரு நெருக்கமான ஒரு ஆள் கேட்கறீங்க, அடுத்த வருஷம் தந்துடுறேன், கொஞ்சம் ரூபாய் தாங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். அடுத்த வருஷம் நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் திருப்பி தர்றீங்க. 5 லட்ச ரூபாய்க்கு நான் அஸ்திவாரம் போடலாம். முதல்ல கூட கட்டலான்னு இருந்துச்சு 5 லட்ச ரூபாய்க்கு. நீங்க தரக்கூடிய 1 வருஷம் கழிச்சு வர்ற 5 ரூபாய்க்கு என்ன செய்யலாம்? பாதி கூட கட்ட முடியாது. அப்ப நான் நஷ்டப்படுறேனா இல்லையா? அப்ப இது நிறைய நடக்கிறது. இது கூட ஒரு சகோதரர் கேள்வியா கேட்டிருக்காரு. நம்ம கொடுக்கல் வாங்கல பூரா நம்ம நஷ்டப்படுறோமே, பேங்க்ல வச்சாலும் நஷ்டப்படுறோம், கடன் கொடுத்தாலும் நஷ்டப்படுறோம், நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற உண்மைதான், பாதிக்கத்தான் படுது. உண்மையில நம்ம அதுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தும் பொழுது கடன் திருப்பி செலுத்தவர்கள் என்ன செய்யறாங்க? உண்மையில பார்த்தால் இவனை சுரண்ட தான் செய்யறாங்க. உண்மையா பார்த்தா ஏன்னா இதுக்கு சேருக்கு மதிப்பு கிடையாது, பேப்பருக்கு மதிப்பு கிடையாதுல. பேப்பருக்கு மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேப்பர்ல நீங்க பேசுனீங்கன்னா அது எப்படி நியாயமாகும்? அப்ப நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கல் வாங்கல எல்லாம் அதை நீங்க தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களே, ஆனால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களுக்கு அதிக சேஃப்டி உள்ளதா இருக்கும். உங்களுடைய காரியம் நிறைவேறும். தங்கம் தான் நிலத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது. 1 லட்ச ரூபாய் கடன் கேட்கிறாரா? இங்க வர்றது, இங்க இன்னைக்கு பேப்பர் எடுத்துட்டு வா. எவ்வளவு போட்டிருக்கு? தங்கம் பார்த்துக்கிட்டியா? எவ்வளவு ரேட்டு போட்டிருக்கு இன்னைக்கு?
இந்த ரூபாய்க்கு நான் இவ்வளவு தங்கம் இன்னைக்கு வாங்கியிருப்பேன், பாத்துக்கிட்டே 10 பவுன் வாங்கலாம் பாத்தியா, 10 பவுனுக்கு நான் உன்கிட்ட காசு தர்றேன், எப்படி கொடுக்கணும்? 10 பவுனுப்பா, நல்லா பாத்துக்கப்பா. இது பேப்பருக்கு மதிப்புலாம் கிடையாது. நீங்க செயற்கையான ஒன்றை நீங்கள் கொடுக்கல் வாங்கலுக்கு நீங்க பயன்படுத்துறதுனால நீங்க நஷ்டப்படுறீங்க. மார்க் அடிப்படையில் என்ன, இதுக்கு ஒரு மதிப்பே இல்ல, செல்லாட்ட என்ன செய்வீங்க? 1000 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு செல்லா இந்த நோட்லாம் செல்லாது இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க 1000 ரூபாய் நோட்டா உங்களுக்கு கடன் தர்றேன், அதை கொண்டு உங்க காரியம் நிறைவேறிச்சு, அடுத்த நாள் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிறான். நான் என்ன செய்யறேன்? செல்லாத 1000 நோட்டு பொறுக்கிட்டு வந்து இந்தாங்க நீங்க கொடுத்த 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன். அப்ப இதுக்கு செயலுக்கு மதிப்பே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கலே கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? இந்த பாருப்பா, இப்ப நான் வாங்கினா 10 பவுன் நகை வாங்கியிருப்பேனா இல்லையா, அந்த ரூபாய் தான் உன்ட்ட தர்றேன், இந்த வச்சுக்க. நீ அடுத்த வருஷம் தரும்போது 10 பவுன் நகைக்கு மார்க்கெட்டை பார்த்து அந்த ரூபாய் 10 பவுன் நகையை கொடு. இதெல்லாம் ஒண்ணும், இது சும்மா பொய், இது போலி. இந்த ரூபாய்களை கொண்டு மதிப்பிடுறது என்னது? உண்மை இல்ல, அது ஒரு போலித்தனமான ஒன்று. நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக வேண்டி, ஒரு யூனிட்டுக்காக வேண்டி ஒரு நாடு செய்கிறது. நாடு ஒழுங்கா நிர்வாகம் பண்ணலன்னா இந்த கடன் கொடுத்தவெல்லாம் பாதிக்கப்படுவான், பேங்க்ல போட்டவெல்லாம் பாதிக்கப்படுவான், எல்லாரும் பாதிக்கப்படுவான். ரூபாய் அடுக்கி வச்சுட்டு அவனும் பாதிக்கப்படுவான். நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ரூபாய்கள் என்ன செய்ய, நம்பர் மட்டும் அப்படி இருக்கு, உள்ள சரக்கு போயிடும். அது 20% உறிஞ்சிருவாங்க, வழங்குதா? அது 20% உறிஞ்சப்பட்டு 80% உடைய சத்து உள்ளதா தான் அந்த ரூபாய் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தங்கத்தை பேஸாக வைத்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதா இருந்தா கூட, ஒரு மார்க்கத்துக்கு வெளியே நின்று சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு சேஃப்டியானது என்ன? பேங்க்ல உடனே பணத்தை போடுறீங்களா? பணத்தை போடாதீங்க, அந்த ரூபாய்க்கு தங்கத்தை வாங்குங்க, லாக்கர்ல கொண்டு வைங்க. மதிப்பு ஏறும். உங்களுக்கு ரூபா கணக்குல பாத்தீங்கன்னா இவன் என்ன வட்டி கிழிச்சிட போறாங்க. நீங்க தங்கத்தை வாங்க, ஒரு 100 பவுன் தங்கத்தை வாங்கி கொண்டு லாக்கர்ல வைங்க. அடுத்த வருஷம் 100 பவுன் தங்கத்தை கையில எடுங்க, தேவைப்படும் போது எடுங்க. இதுக்கு என்ன மதிப்பு? இப்ப அடுத்த வருஷம் எடுத்தீங்கன்னா கூட இருக்குமா இல்லையா? அப்ப நீங்க அறிவுபூர்வமாக நீங்க ஒரு பேப்பரை கொண்டு வைக்கிறீங்க, நல்ல கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு குறைய போகுது. நம்ம கொடுக்கிற ரூபாயுடைய மதிப்பு சேஃப்டி நம்ம கொடுக்கிறோம், அந்த நம்பர் தான் பாதுகாக்கப்படுது, மதிப்பு பாதுகாக்கப்படல. நல்லா விளங்கணும். என்ன பாதுகாக்கப்படுது? 1000, 1,00,000 நம்பர் பாதுகாக்கப்படுது, அதனுடைய மதிப்பு பாதுகாக்கப்படுதா? மதிப்புக்கு கேரண்டி கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கல் வாங்கல் அப்படி ஒரு அமைப்பு வந்து விட்டால் கடன் கொடுக்கறதுக்கு யாரும் தயங்க மாட்டானே. யோசிக்கிறாங்க, ஆகா இப்ப கடனை கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம ஜாமான் வாங்கிச்சா லாபமா இருக்குமே, கடனையும் கொடுத்து போட்டு வட்டி தான் வாங்கக்கூடாது மார்க்க சொல்லுதுன்னு பார்த்தா நஷ்டமா பண்றதுக்காக நினைப்பானே இல்லையா? வட்டி வாங்கக்கூடாது, சரி அது ஆதாய சுரண்டல் வேணாம் விட்டுருவோம், அதுக்காக நாங்க நஷ்டம் வரப்படணுமா? இன்னைக்கு கொடுத்துட்டு நாங்க நாளைக்கு அதுல முக்காவாசி மதிப்பு நாங்க வாங்கினா என்ன நியாயம் கேட்கறானா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த பேப்பர்லாம் இல்ல, அவங்க காலத்துல இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருந்தா எதை வச்சு பண்ணினாங்களோ அந்த காலத்துல இந்த நாணயங்கள்லாம் வருவதற்கு முந்தைய காலத்தில் மதிப்பை யாரும் இறக்கவும் இயலாது, அதுக்கு உள்ள மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். வழங்குதா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொண்டால் அது பாதுகாப்பு தானே. உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அப்படி கடைபிடிச்சிட்டு போங்க. இது எந்த விதமான தப்பும் கிடையாது, எந்த விதமான மோசடியும் கிடையாது, யாரையும் நம்ம ஏமாத்துறதும் கிடையாது. வாங்குறவருக்கு கடனை வாங்கிட்டு போறாரு, அவருக்கு நஷ்டமான நஷ்டம் கிடையாது, அவருக்கு நஷ்டம் கிடையாது. 1,00,000 வாங்கிட்டு 1,20,000 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கி கொடுத்தா நஷ்டம் கிடையாது, அவருக்கு மதிப்பு தான், அதனுடைய யதார்த்தமான மதிப்பை தான் அவர் கொடுக்கிறாரு தவிர நம்பர் தான் 1,20,000 இருக்கே தவிர அவர் வாங்கினது தான் திருப்பி கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்க பேசி இருந்தா அது வட்டி ஆகாது, அப்படி இல்லாம பேசினா வட்டியா போயிடும். அந்த மாதிரி பேசும்போது என்ன செய்யணும்? அன்னைக்கு 1,00,000 ரூபாய் மார்க் முதல்ல பேசாம 1,00,000 ரூபாய் வாங்கினியா இல்லையா, 1,20,000 கொடு, தங்க விலை ஏறி போச்சுன்னு பேசக்கூடாது. 1,00,000 தானே தந்தேன், 1,00,000 வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிருவான். அதுல கேட்டா வட்டியா போயிடும். நீ என்ன செய்யணும்? கொடுக்கும் போதே இந்த இருக்குப்பா, இந்த இதான் வாங்க போறேன், நாளைக்கு தங்க வாங்கலான்னு இருந்தேன், நீ கேட்டுப்பட்ட, இந்த 10 பவுன் வாங்கியிருப்பேன், இந்த புடி நீ 10 பவுன் வாங்குற காசை கொடு, குறைஞ்சாலும் வாங்கிக்க. நான் என்ன சொன்ன, ஒரு அழகான நிர்வாகம் அமைஞ்சு பண மதிப்பு ஏறுதுன்னு வைங்களேன், 1,00,000 ரூபாய்க்கு 1,50,000 ரூபாய் மதிப்பு ஏறுதுன்னு வைங்களேன், நீ 50,000 கொடுத்துட்டு போ, நீ 1,00,000 கொடுக்க தேவையில்லையே, அந்த தங்கம் வாங்குற காசை கொடுத்துட்டு போ. அதை குறைஞ்சா குறை, கூட்டினா கூட்டு, யாருக்கு அதான் லா தவறிமோ லா துதலமோ, நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய அல்ல சொன்னால வட்டியை சொல்லும் போது நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், உங்களுக்கும் யார் அநியாயம் செய்ய வேண்டாம், நீங்கள் அநியாயம் செய்யவும் கூடாது, அநியாயம் செய்யப்படவும் கூடாது என்ற அடிப்படையில் பார்த்தால் இது இஸ்லாத்தினுடைய பேசிக். நம்ம யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, நமக்கு எவன் அநியாயம் செய்யக்கூடாது. இது எப்ப சாத்தியமாகும்? பேப்பர்ல உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? பாதிக்கத்தான் செய்யும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சேஃப்டி பண்றது, அது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இருந்தா இந்த கேசுகளை வைக்கிறதுக்கு பதிலா எதை கொண்டு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறதோ, அந்த காலத்தில் வெள்ளியும் தங்கமுமா இருந்துச்சு ஒரு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தங்கம் மட்டும் இல்ல, வெள்ளியை கொண்டும் தீர்மானித்தார்கள், தங்கத்தை கொண்டும் தீர்மானித்தார்கள். வெள்ளிக்கும் தங்கத்துக்கு மத்தியில ஒரு 8 மடங்கு டிஃபரெண்ட் இருக்கும்.
இன்னைக்கு 8 மடங்கு இல்லை, இன்னைக்கு 50 மடங்கு 60 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அதனால வெள்ளி ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருளா இன்னைக்கு ஆகிவிட்டது. அப்ப அந்த மாதிரியான காலத்துல தங்கம் தான் இன்னைக்கு தீர்மானிக்கப்படுது என்று சொல்ற காரணத்தினால அதன் அடிப்படையிலே நீங்கள் சேமித்து வைத்தால், அதை கொண்டே நீங்கள் பாதுகாப்பா வைத்தால் வட்டி மேற்றும் வராது, உங்க மதிப்பு இறங்கவும் செய்யாது, நீங்க நஷ்டப்படவும் மாட்டீர்கள் என்பது என்ன செய்யணும், இதை விளங்கிக்கணும். இது ஒரு வகை. அடுத்து நிறைய கேள்வி இன்னைக்கு எதுவும் வராதுன்னு நினைச்சிடக்கூடாது, எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அறகுறையா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயம், நம்ம சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஷரியத் பைனான்ஸ் அது ஒண்ணு, வட்டி கடன் சொல்றாங்க இல்லையா, இந்த வட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி நம்ம மக்களை என்ன பண்றாங்க, ஷரியத் பைனான்ஸ் நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் இது நடத்துறாங்க. அதாவது ஷரியத் அடிப்படையில் உங்க பைனான்ஸ் நடத்துறாங்க. வட்டி மார்க்கத்தில் கூடாது, நாங்க ஷரியத்துக்கு உகந்த வகையில் என்ன செய்ய போறோம், அந்த பைனான்ஸை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மதரசாக்கள்ல அவங்க பத்தாக்கள்லாம் வாங்கி, இது மார்க்கம் தப்பு இல்ல, இது ஹலாலான முறை தான், இதுல வட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பத்துவா வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, ஷரியத் பைனான்ஸ்ங்கிற அடிப்படையில் ஒரு பைனான்ஸ் நடக்கிறது. இதனுடைய நிலை என்ன, ஏழை சீட்டு என்ன, எல்லாத்தையும் சொல்லி போறோம், குழுக்கள் சீட்டு என்ன, வாடகை கூட ஏறக்குறைய வட்டி மாதிரி தானே இருக்குது. ஒரு பொருளுக்கு திருப்ப வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வாடகையில் கூட அந்த மாதிரி தானே வருது. ப்ராவிடென்ட் ஃபண்ட் வாங்கலாமா, கிரெடிட் கார்டு வச்சுக்கலாமா, வட்டி சாப்பிட்டு என்ன நாளைக்கு ஒருத்தர் அதுக்கு என்ன கேட்டு இருப்பீங்க, எல்லாம் வரப்போகுது, வர்றதெல்லாம் முதல்ல சொல்லி போடுறேன் வழங்குதா. வட்டிக்கு சாப்ட்வேர் தயாரிச்சு கொடுக்கலாமா, வங்கியில போய் வேலை செய்யலாமா, பேங்க்ல போய் என்ன செய்யலாமா, வேலை செய்யலாமா, அது இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக எழுப்பப்பட்ட அது ஒரு சூதாட்ட மாதிரி தானே இருக்கிறது. சந்தேகத்துக்கு இடமானதை செய்யக்கூடாது, இதுல ஒரு சந்தேகம் இருக்குது. அது மாதிரி தள்ளுபடியில விற்கலாமா, அது ஒரு வகையான ஒரு ஏமாத்த மாதிரி இருக்குது. 50% தள்ளுபடி 70% தள்ளுபடிங்கிறாங்களே. அது மாதிரி ஸ்லீப்பிங் பார்ட்னர் சொல்லி பணத்தை கொடுத்துட்டு உழைக்காம நம்ம உட்கார்ந்து ரூபாய் வாங்கி தின்னுட்டு இருக்கிறோமே, நம்மளும் சேர்ந்து உழைச்சா பரவாயில்ல, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருந்து தூங்குற பார்ட்னர் இருந்துட்டு என்ன செய்யறோம், வாங்கி சாப்பிடுறோமா, இது செய்யலாமா, ஒத்தி கொடுக்கலாமா, இது மாதிரி எல்லாம் நிறைய என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். வரிசையா டைம் இல்லாதனால வழங்குதா, ஆனா எல்லாம் சொல்லுவோம் வழங்குதா, எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அறகுறையா சொல்லிட்டு போகாம சொன்ன விஷயங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில, அனைத்து சந்தேகத்தையும் தீர்க்கிற வகையில 10 சொன்னாலும் அதுல முழுமையா தெரிஞ்சுக்க, 100 சொல்லிட்டு முக்காலா இருக்கக்கூடாது, அரையா இருக்கக்கூடாது. அதனால பொருளாதார விஷயங்கள் நிறைய விடுபட்டு பண்ணாலும் பரவாயில்ல, இதனுடைய அனைத்து விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல வரிசையா தெளிவுபடுத்தும்.